ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒர்க்கிங் மாடல்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ட்ரிக்னோமெட்ரி ரிலேட்டடான ஒரு ஒர்க்கிங் மாடல் பார்க்கலாம். ஸோ இந்த ஒர்க்கிங் மாடல் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட், அப்புறம் கலர் டேப், அதுக்கப்புறம் கலர் பேப்பர், அப்புறம் கொஞ்சம் த்ரெட், இவ்வளோ தான் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, சார்ட்டை இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது சைடில் ஃபுல்லாக டேப் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு புக் மாதிரி, ஒரு புக்லெட் மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் என்ன டாபிக் ரிலேட்டடாக இது பண்ணுறோமோ அதை எழுதியிருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே இது நம்ம என்ன டாப்பிக்கில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த டேபிள்ஸை மெமரைஸ் பண்ணாமல் எப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணியே செய்யலாம் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெமோவாக இதில் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வித்தியாசமாக வேறு ஏதாவது கலர் பேப்பரில் நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்டை அதை அச்சு வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அண்ட் அதை நீங்கள் இதில் இந்த ஃபிங்கர்ஸை மட்டும் ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த இடத்த என்ன செய்யணும்னா கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்னா, இதில் இந்த லாஸ்ட்டு அந்த லிட்டில் ஃபிங்கர், அதாவது சுண்டு விரலில் 0 டிகிரி ஆரம்பிச்சு, நமக்கு இங்கே தெரியும் ஏற்கனவே நமக்கு என்னென்ன டிகிரிஸ்லாம் உண்டுன்னு, 0, 30, 45, 60 and 90. ஸோ அதை 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரின்னு ஒவ்வொரு ஃபிங்கருக்கு நேராக என்ன பண்ணிக்கணுங்கன்னா எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, ஒரு ட்வைன் எடுத்து இங்கே ஒரு ட்வைனை எடுத்து இந்த ஊசியில் கோர்த்துட்டு இங்கேருந்து ஆரம்பித்து, அதாவது பேக் சைடு, இந்த ஃபிங்கரோட பேக் சைட்லேருந்து ஆரம்பித்து எடுத்து அப்படியே கொண்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த பின்னாடி வெளியே எடுத்து ஒரு நாட் போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு ஃபிங்கர்லேருந்தும் பின்னாடிலேருந்து எடுத்து இதே மாதிரி நீங்கள் இந்த 5 ஃபிங்கர்ஸையும் ட்வைனால் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அதாவது ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா, சைன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2. இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டேபிளோட வேல்யூஸ் ஃபுல்லாக நம்மளால் ஃபில் பண்ண முடியும். இதை எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆங்கிளாக போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே சைன் டீட்டா 0 டிகிரியாக இருக்கும்போது எப்படி நமக்கு 0 கிடைக்குது அப்படிங்கிறத இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ 0 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சுண்டு விரல், அதாவது அந்த லாஸ்ட்டு நம்ம 0 டிகிரின்னு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லிட்டில் ஃபிங்கர், அதை இப்படி இந்த மாதிரி ட்வைனை இழுக்கும்போது அது இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபோல்ட் ஆனோன்னா இங்கே நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ, அதாவது நம்ம இப்படி மடக்கி இருக்கிற விரலுக்கு கீழே எவ்வளோ ஃபிங்கர்ஸ் நமக்கு மிச்சம் ரிமைனிங் இருக்கோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே நமக்கு ஃபிங்கர்ஸ் இல்லாதனால இங்கே 0 வரும். இப்போ ரூட் 0னா 0 தான், 0/2னாலும் 0 தான். அப்படி தான் இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்தது அப்புறம் சைன் 30 டிகிரிக்கும் அதே மாதிரி தான். 30 டிகிரிக்கு நேராக நம்ம எந்த ட்வைனை கொடுத்துருக்கோமோ அந்த ட்வைனை கரெக்டாக புல் பண்ணணும். ஸோ 30 டிகிரிக்கு நேராக நம்ம எந்த ட்வைன் கொடுத்துருக்கோமோ அதை அடியில் புல் பண்ணணும். அப்போ புல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபிங்கர் ஃபோல்ட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே ஃபார்மேட் தான். என்னது, ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ. அப்போ இதுக்கு கீழே ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் இருக்குது. அப்போ ரூட் 1/2. ஸோ ரூட் 1ஓட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். அதுலேருந்து 1/2 கிடைக்கும். இனி இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் பண்ணணும். இப்போ அடுத்தது 45 டிகிரி. ஸோ 45 டிகிரியை நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிங்கர் ஃபோல்ட் ஆகுது. ரிமைனிங் இனி ஃபிங்கர்ஸ் பிலோ, இதுக்கு கீழே எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குது, 2. ஸோ ரூட் 2/2ன்னு வரும். ரூட் 2 ரூட் 2 × ரூட் 2ன்னு எழுதும்போது ரூட் கேன்சல் ஆகி 1/√2ன்னு நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னா, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி எல்லாமே என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம சைன் வேல்யூஸை இதில் ப்ளாட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, அவங்களோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஒரு ஃபார்மில் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும். இதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா, ஹோல் டேபிளும் ஃபில் பண்ணிடலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு சைன் வேல்யூஸ் நம்ம இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவோமா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் காஸ் வேல்யூங்கிறது சைனோட லாஸ்ட் வேல்யூலேருந்து அப்படியே எழுதணும். இப்படி பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு அப்படி வரணும். 1, ரூட் 3/2, 1/2, 1/2, 0. ஸோ இந்த மாதிரி எழுதிடுவோம். அடுத்தது tan எப்படி கண்டுபிடிப்போம்னா, சைன் பை காஸ். ஸோ இதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். tan டேபிள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். அடுத்த கொசிகன் வேல்யூங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த சைன் வேல்யூ இருக்குல்ல, அதை ரெசிப்ரோக்கில் எடுத்தால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 0 இருக்குன்னா 1/0னா இன்ஃபினிட்டி, அதை நாட் டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1/1/2 அதை ரெசிப்ரோக்கும்போது 2ன்னு வரும். 1/1/√2. ஸோ இந்த மாதிரி சைன் வேல்யூவை கொசிகன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த சைனோட வேல்யூவை 1/, அதாவது ரெசிப்ரோக்கில் எடுத்தால் போதும். அதே மாதிரி சீக்கனுக்கு காஸ் வேல்யூவை ரெசிப்ரோக்கில் எடுத்தால் போதும். 1/1
1/√3/2 1/1/√2 அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அதே மாதிரி காட் வேல்யூக்கு tan வேல்யூ வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தால் போதும். ஸோ இந்த ஒரே ஒரு வேல்யூ சைன் வேல்யூ மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா இதில் உள்ள எல்லா வேல்யூஸுமே நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னா இந்த ஒர்க்கிங் மாடலோட கண்டென்ட்டு. ஸோ இந்த ஒர்க்கிங் மாடலில் வந்து கிளாஸ் ரூம்ஸ், அதாவது 9th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு தேவையானது மொத்தமே ஒரு சார்ட் அண்ட் கொஞ்சம் கலர் டேப் அண்ட் 2 கலர் பேப்பர் தேவை. இவ்வளோ தான் தேவை. இவ்வளோத்தையும் வச்சு அண்ட் கொஞ்சம் த்ரெட் இவ்வளோத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக வந்து இந்த டீச்சிங்கை பண்ணிடலாம். இது இந்த மாதிரி புக்லெட்டாக தான் வச்சுக்கணும்னு இல்லை. இதை நீங்கள் ஒரு கார்ட்போர்டில் அடியில் வந்து ஒரு கார்ட்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தா கூட அது வந்து உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். அது உங்களோட சாய்ஸ் தான். வீடியோ இங்கே முடியுது. இனி அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒர்க்கிங் மாடலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.